இந்தியாவில் சிபிஎஸ்இ பள்ளிகள் அனுமதிக்கான விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்கலாம் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ள புதிய விதிமுறைகளால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே தீவிரம் அடைந்துள்ள பனிப்போர் குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த ஆண்டு நவம்பர் 29இல் இணைப்புக் குழு அளித்த பரிந்துரைகளுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி நிர்வாக குழு ஒப்புதல் அளித்திருந்தது. முன்பெல்லாம் சிபிஎஸ்இ பள்ளி தொடங்குவதற்கு மாநில அரசின் தடையின்மை சான்று தேவை என்ற நிலையில் விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்குவதற்கான அங்கீகாரம் கோரி நேரடியாக மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பிக்கும் பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுப்பதில் ஆட்சேபனை உள்ளதா என மாநில கல்வித்துறையிடம் மத்திய அரசு கருத்து கேட்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபனை தெரிவிக்கப்படாத பட்சத்தில் விண்ணப்பிக்கும் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்து உள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இத்தகைய அறிவிப்பை தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசும் மற்றும் யூனியன் பிரதேச அரசும் ஆட்சேபனை தெரிவித்து உள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சம்கரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் ரூபாய் 2152 கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தேசிய கல்விக் கொள்கை 2020ஐ முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான சம்கரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்பட முடியாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமீபத்தில் தெரிவித்துள்ள கருத்து கவலை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெருத்த கவலையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழி கொள்கையானது நீண்ட காலமாக ஆழமாக வேரூன்றி உள்ளது. இருமொழிக் கொள்கையில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர உத்தேசிப்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய அளவில் பயனளிக்காது. பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்டும் சம்கரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசால் வழங்கப்படாமல் உள்ளது. ஒரு மாநிலத்தில் அங்குள்ள கால சூழலுக்கு ஏற்ப பின்பற்றப்பட்டு வரும் கல்விக் கொள்கைகளுக்கு எதிராக அந்த மாநிலத்தை கட்டாயப்படுத்துவதற்கு நிதி வழங்கும் விவகாரங்களில் மத்திய அரசு அழுத்தம் தரும் இத்தகைய முயற்சி கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறும் செயலாகும். எனவே இந்த விஷயத்தில் பிரதமர் தலையிட்டு தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ரூபாய் 2152 கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் புதிய கல்விக் கொள்கை மாநில அரசு ஏற்காத வரையில் மத்திய அரசு தமிழக கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மாட்டோம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ள கருத்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே நடைபெற்று வரும் பனிப்போர் தீவிரம் அடைந்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுவதாக பொறுப்புள்ள பதவியில் இருப்போர் பரப்பக்கூடாது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் மத்திய அரசு நிதியை முழுமையாக பெறுகின்றன. அறிவியல் கல்வியை அடிப்படையாக கொண்ட PM-SHRI பள்ளிகள் திட்டத்தை எதிர்ப்பதால் தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 கோடி இழப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக கொண்டு PM-SHRI பள்ளிகள் திட்டம் செயல்படுத்தப்படுவதால் 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கற்றலை உறுதி செய்யவும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுப்பது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். அறிவியல் கல்வியை அடிப்படையாக கொண்ட PM-SHRI பள்ளிகள் திட்டத்தை எதிர்ப்பதால் தமிழ்நாடு அரசு ரூபாய் 2500 கோடி முதல் 5000 கோடி வரை இழக்கிறது என்றும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் மத்திய அரசின் நிதியை முழுமையாக பெறுகின்றன. மாணவர் நலனுக்காக கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு நிராகரிப்பது பிற்போக்குத்தனமானது. பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதம் கூட்டாட்சிக்கு எதிரானதாக உள்ளது என்று தேசிய கல்விக் கொள்கையுடன் இணைந்துதான் சம்கரா சிக்ஷா திட்டம் PM-SHRI பள்ளிகள் திட்டம் என தெரிவித்துள்ளார்.
தாய்மொழி கலாச்சாரத்தை உலக அளவில் எடுத்து செல்வதில் பிரதமர் மோடி உறுதியாக உள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி வருவதாகவும், திருக்குறள் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் நூல்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மாநிலத்தில் மற்றொரு மொழியை திணிப்பது என்பதே கிடையாது என்றும் விளக்கமளித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக வைத்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது எனவும், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வியை அரசியலாக்க கூடாது, நமது மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக ஆளாத மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குறிப்பாக மத்திய அரசு நாடு முழுவதிலும் உள்ள மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு அவற்றை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று கூறிவிட்டு இத்திட்டத்திற்கான நிதியை மட்டும் கொடுங்கள் என்று கேட்பதில் எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் என்பதை திமுக மற்றும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகள், மற்ற அனைத்து அரசியல் கட்சிகள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.